இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் மசாலா பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 2 பீட்ரூட் எடுத்து தோலை சீவிட்டு பொடுசாக கட் பண்ணி வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து வறுத்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய்ச்சல், பெரிய தேங்காய்ச்சல் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு எடுத்திருக்கேன். 5-6 வத்தல் எடுத்திருக்கேன். இது வந்து காரம் இல்லாத வத்தல், அதனால் நான் கூட ஒரு வத்தலை எடுத்திருக்கேன். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வத்தல் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள் வந்து நம்ம இதில் அவிக்கும் போது போட்டு வேக வைக்கிறதுக்காக மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம பீட்ரூட்டை வேக வைக்கணும். இது வந்து ஆயில் வந்து தாளிக்கிறதுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம வாட்டரை அடுப்பில் வச்சு இது வாட்ரு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பீட்ரூட்டை கழுவி ஒரு 3/4 வேக்காடு வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறோம், வடித்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிடுவோம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கிடுவோம். பீட்ரூட்டு வெந்துக்கிட்டு இருக்குது, இது வேகட்டும். நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுற ஐட்டத்தை அது வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய்ச்சில் லைட்டாக அந்த ஈரவாடை போகிறதுக்கு வறுத்துக்கிடுவோம். இந்த ஈரப்பதம் இருக்குல்ல, அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக லைட்டாக வறுத்துக்கிடுவோம். லைட்டாக வறுத்தா போதும், இந்த ஈரம் போகிறதுக்கு தான். அதை எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் மற்ற ஐட்டத்தெல்லாம் போட்டு வறுத்துக்குவோம். மல்லி, கொஞ்சம் சோம்பு, வத்தல், இதை இப்போ லைட்டாக வறுத்துக்கணும். போதும், லைட்டாக வறுத்தா போதும். வறுத்த ஐட்டம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த பீட்ரூட்டு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதை வடிகட்டிடுவோம். பீட்ரூட் வந்து 3/4 வியல் வந்துருச்சு. இப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கோம். இது வந்து இந்த வறுத்த ஐட்டம் பூரா ஆறிடுச்சு. இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தேங்காய்ச்சல் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இப்போ வறுத்துருக்கோம்ல, இந்த இதெல்லாம் போட்டுக்கிடுவோம். வத்தல், மல்லி, சோம்பு, இதை போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம். வறுத்த ஐட்டத்தை ஃபுல்லாக நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பீட்ரூட்டோட மசாலா விட்டுக்கிடுவோம். கொஞ்சம் இதுக்கு அப்போ அதை வந்து ஏற்கனவே நான் சால்ட் போட்டு வேக வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிடுவோம். மஞ்சப்பொடியும் போட்டிருக்கோம், அதனால் மஞ்சள் பொடி வேண்டாம், சால்ட் மட்டும் இப்போ போட்டு கொஞ்சம் நேரம் இதுலேயே வேகட்டும். இந்த மசாலையே கொஞ்சம் நேரம் பீட்ரூட் வேகட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தாளித்து கொட்டிக்கிடுவோம். பீட்ரூட் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டிடுவோம். கடை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் விட்டுக்கிடுவோம். ஆயில் கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பை போடுவோம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு போடுவோம். அடுத்து வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிடுவோம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன்ல, அந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 ஆறுக்கு வச்சுருந்தேன்ல, அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் சிவக்க வேகட்டும். சிவக்க வெந்ததுக்கப்புறம் எடுத்து கொட்டுவோம். பீட்ரூட்டை எடுத்து இதில் கொட்டுவோம். நல்லா சிவக்க வேகட்டும். பொன்னிறமாக வர்றது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிட்டுருங்க.
போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பீட்ரூட் எடுத்து இதில் கொட்டிடுவோம். நல்லா கிண்டி விட்டு நம்மளுக்கு பீட்ரூட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுவோம். நம்மளுக்கு வந்து பீட்ரூட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாம் அது கூட தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.